பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உள்ளிட்டோரின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி வழிபடும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். பிரதமருடைய வருகையை ஒட்டி அங்கே செய்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தங்கி அவர் தவம் புரிய இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வழக்கத்தை விட கூடுதலாக வேற என்னென்ன ஏற்பாடுகள் பிரதமருக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள். 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்திலேயே இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். முன்பாக சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வந்த அவரை விவேகானந்த கேந்திர நிர்வாகிகள் வரவேற்றனர். பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் வந்த பிரதமர் நரேந்திர மோடி நேராக கன்னியாகுமரி பகவதி அம்மன் பாதம் உள்ள அந்த பாத மண்டபம், விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய பாத மண்டபத்திற்கு நேராக சென்று வணங்கி வழிபாடு செய்தார். பின்னர் நேராக அங்கிருந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு நுழைவாயில் நுழைந்த பிரதமர் நரேந்திர மோடி இடதுபுறமாக இருந்த சாரதா அம்மையார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு அதே போன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு நேராக சுவாமி விவேகானந்தருடைய முழு திருவுருவ சிலைக்கு அருகில் சென்று அவருடைய பாதத்தில் மலர்களை வைத்துக் கொண்டு சிறிது நேரம் கண்களை மூடி சுவாமி விவேகானந்தரை வணங்கினார். அதன் பின்பாக அது வணங்கிவிட்டு பின்பு கீழே இறங்கி அந்த தியான மண்டபத்திற்கு அருகில் நின்று சிறிது நேரம் கடல் அழகை ரசித்தார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராஜேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு